சீரியலோட ப்ரமோல நம்ம மீனா முத்துக்கு போன் பண்ணி என்னங்க சீக்கிரம் கோயிலுக்கு வந்துருங்க, கோயில்ல ரோகிணி பரிகாரம் பண்ணணுமா, மாமா உங்களை சீக்கிரம் கோயிலுக்கு வர சொன்னாருன்னு சொல்றாங்க. முத்து இருந்துகிட்டு மீனா நான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், கார்ல கஸ்டமர் வேற இருக்காங்க, என்னால இப்ப கோயிலுக்குலாம் வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல நம்ம மீனாவும் அத்தை குடும்பத்தோட வரணும்னு சொல்லிட்டாங்க, நீங்க கண்டிப்பா வரணும் இல்லன்னா அவங்க என்னதான் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. முத்து இருந்துகிட்டு அந்த கஸ்டமர் கிட்ட மேடம் போற வழியில ஒரு கோயில் இருக்கு, அங்க ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுமா, ஒரு எமர்ஜென்சி மேடம்னு கேக்குறாங்க. கஸ்டமரும் பரவாயில்ல 10 மினிட்ஸ் தானே நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. முத்துவும் கோயில்ல காரை பார்க் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போறாரு. அப்ப ஜீவா ஏதோ போன் வருதுன்னு வெளியே வந்து போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜும் கோயில் வெளியே வந்து போன் பேசுறாரு. மனோஜ பார்த்த ஜீவா ஐயோ இவனா, இவன் கண்ணுல மட்டும் மாட்டணும்னா நம்ம அவ்வளவுதான்னு சொல்லிட்டு பதுங்கி பதுங்கி போறாங்க. நைஸா காரோட டோரை ஓபன் பண்ணி உள்ள உட்காந்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜ் போன் பேசிக்கிட்டே முத்துவோட கார் கிட்ட வராரு. அப்ப ஜீவா மனோஜ் தன்னை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு சீட்டு கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து ரோகிணி விஜயோட டார்ச்சர் தாங்காம ஐயோ ஆண்டி போதும் விடுங்கன்னு கத்த போறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு மனோஜ் கோயிலுக்குள்ள போக போறாரு. அம்மா போதுமா, ரோகிணி பண்ண பரிகாரம் எல்லாம் போதும், ரோகிணி பார்த்தா பாவமா இருக்குமா, அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லமா, அவளை விட்டுருங்கம்மான்னு சொல்ல போறாரு. அதுக்கு விஜயாவோ டேய் உன் மாமனார் சீக்கிரம் ஜெயில இருந்து வரணும், நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையேடான்னு சொல்ல போறாங்க. காருக்குள்ள இருக்கிற ஜீவா முத்துக்கு போன் பண்ணி சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்து கார் எடுங்க, ஒரு எமர்ஜென்சின்னு சொல்ல போறாங்க. முத்துவும் காருக்குள்ள இருக்கிறது மனோஜை ஏமாத்தின பொண்ணுன்னு தெரியாம கார்ல அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க சொல்ற அட்ரஸ்லயே டிராப் பண்ண போறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.